நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ள நிலையில் எந்த மாநிலத்தில் எப்போது தேர்தல் நடைபெற உள்ளது என்ற விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, சிக்கிம், மேகாலயா, உத்தராகண்ட், மிசோரம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய 10 மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதல் கட்டத்தில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள சில தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 102 தொகுதிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தலில் கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் சில தொகுதிகளையும் சேர்த்து ஏப்ரல் 26ஆம் தேதி மொத்தம் 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மூன்றாம் கட்ட தேர்தலில் குஜராத், கோவா, டையூ, டாமனில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாம், பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் சில தொகுதிகளையும் சேர்த்து மே 7ஆம் தேதி மொத்தம் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளன. நான்காம் கட்ட தேர்தலில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 96 தொகுதிகளில் மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஐந்தாம் கட்ட தேர்தலில் லடாக்கில் மட்டும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 49 தொகுதிகளில் மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஆறாம் கட்ட தேர்தலில் ஹரியானா மற்றும் டெல்லியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் பீகாரில் 8 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளிலும், ஒடிசாவில் 6 தொகுதிகள் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளில் மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. 7ஆம் கட்டமாக இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், சண்டிகரில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகாரில் 8 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளுக்கு கடைசியாக ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப், தெலுங்கானா, உத்தராகண்ட், டெல்லி, குஜராத், கேரளா உள்ளிட்ட 22 மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், அசாம் மாநிலங்களுக்கு 3 கட்டங்களாகவும், ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு 4 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய 2 மாநிலங்களுக்கும் 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவித்துள்ளது. 543 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன.